இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சங்கீதம் அத்தியாயம் 26 7 வாழ்க்கை பாடங்கள், 7 லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாம் சாப்டர் 26. தொடர்ச்சியா 25 அதிகாரத்தில் இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோங்க. தேவனுடைய கிருபையில தேவன் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, தேவனுக்கு பிடிச்ச காரியங்கள் என்னென்ன அப்படின்ட்டு தெளிவா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சாந்த அடிப்படையில 26ஆம் அதிகாரத்துல இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை நம்ம பார்க்கலாம். முதலாம் வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நேர்மையா வாழணும். நம்ம கிட்ட இன்டெகிரிட்டி இருக்கணும். ஒருத்தர் பார்க்கும்போது மட்டும் அல்ல, யாரும் இல்லைன்னா கூட நம்ம நேர்மையா வாழணுங்க. சோ தேவன் அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இது முக்கியமான ஒரு குவாலிட்டி, கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி. சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்த்தோங்க. இந்த குவாலிட்டி இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, தேவனை தரிசிப்பாங்க அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க. சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் இடராமல் கர்த்தரை நம்புகிறேன். பாத்தீங்களா, உத்தமத்துல நான் நடக்கிறேன். உத்தமமான இதயம் உள்ளவர்களை தேவன் நேசிக்கின்றார், ஆசீர்வதிக்கிறாருங்க. உத்தமம்ன்றது எப்படி இருக்கணும்னாக்கா, நமக்கு லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, மத்தவங்களுக்கு நல்லது நடந்தா போதும். சில பேர் எப்படின்னாக்கா, எனக்கு ஆதாயம் வந்தா போதும், மத்தவங்க எப்படி வேணா போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. இன்டெகிரிட்டின்றது நமக்கு லாஸ் ஆனா கூட அந்த உத்தமத்துல நம்ம நிலைநிற்பது. சில டைம் கிரிக்கெட்ல கூட நம்ம பார்க்கும்போது அம்பையர் அவுட் கொடுக்க மாட்டாருங்க. ஆனா பேட்ஸ்மேனுக்கு நல்லா தெரியும் அவர் அவுட்டுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அம்பையர் அவுட் கொடுக்கலன்னா கூட போயிடுவாங்க. அதுதான் இன்டெகிரிட்டி. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நேர்மை இருக்கணுங்க சகோதர சகோதரி. இதை பத்தி இயேசு கிறிஸ்து லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்டெகிரிட்டினா என்ன அப்படின்றது. லூக் சாப்டர் 16 verse 10ல, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாத்தீங்களா, நம்ம சின்ன விஷயத்துல கூட பெர்ஃபெக்ஷன் பார்த்து ஒரு பிரின்சிபலோட யாருக்கும் போய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, உண்மையா இருக்கணும்னு நம்ம விரும்பி வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். தேவன் இதை தான் நம்ம கிட்ட விரும்புறாரு. நம்ம சின்ன பசங்களுக்கு கூட சொல்லி சொல்லி வளர்க்கணுங்க. பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது. நமக்கு நஷ்டம் ஆனாலும் நம்ம உண்மையா இருக்கணும். தப்பு செய்தால் ஒப்புக்கொள்ள வேண்டும். இத சொல்லி வளர்க்கணுங்க. இன்டெகிரிட்டி மிக மிக அவசியம். தேவன் உள்ளத்தை பாக்குறாருங்க. எப்படிப்பட்ட உள்ளமா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற காலத்துல ரொம்ப ரேரா இருக்குது. நேர்மைக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்க மாட்டேன்றாங்க சொசைட்டில. சென்னையில ரீசெண்டா நம்ம பார்க்கும்போது, ஒரு குப்பை பெருக்கிற அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கோல்ட் செயின் கிடைக்குதுங்க ரோட்ல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஓனர் கிட்டயே போய் திருப்பி கொடுக்குறாருங்க. போலீஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த ஒரு காரியத்துக்காக. அப்படி நம்ம இருக்கணுங்க. இந்த உலகத்திலேயே அவ்வளவு அப்ரிசியேஷன் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும் போது, தேவன் எந்த அளவுக்கு நம்ம இத வேல்யூ பண்ணுவாரு. யோப பாக்குறவங்க சிறந்த உதாரணம். அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தார். தேவனே சாட்சி கொடுக்கிறாரு. தேவன் சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாருங்க. நம்ம பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும், இந்த மனிதன் உத்தமனா வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே டு டே லைஃப்ல ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம உத்தமனா வாழ்றது, இன்டெகிரிட்டியா எப்படி வாழ்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஆனஸ்டா இருக்கணும். சின்ன விஷயத்துல கூட, மணி முக்கியமா பணத்துல, டைம்ல, மத்தவங்களுக்கு ஏதாவது வாக்கு நம்ம கொடுக்கும் போது அந்த ப்ராமிசஸ் காப்பாற்றணும் இல்லைங்களா. நம்ம எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னாக்கா, இது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்டர்னு. நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம பேசிட்டு லாஸ்ட்ல பண்ணலன்னு வச்சுங்களேன், அந்த பொய்யா தான் போயிடும் இல்லைங்களா. பாதி உண்மையை நம்ம பேசக்கூடாதுங்க, முழு உண்மையா இருக்கணும். நம்ம எப்பவுமே ரைட்டான காரியத்தை தான் பண்ணணும். யாரும் பார்க்கலன்னா கூட நம்ம உண்மையான காரியத்தை தான் பண்ணணும். நம்ம ஒரு பேச்சு கொடுத்தா அதுல நிலை நிற்கணும், கமிட்டடா இருக்கணும் இல்லைங்களா. கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். ரெகுலரா நம்ம என்ன கேட்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் விரும்புகின்ற காரியத்தை யாரும் பார்க்கலன்னா கூட நான் செய்யறேன்னா, எனக்குள்ள உண்மையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நம்ம மனசுல இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கணுங்க சகோதர சகோதரி. அப்பதான் பிராக்டிக்கலா இந்த உண்மை தன்மையை வளர்த்திருக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை நம்ம அழைக்கணுங்க. எதற்கு? நம்மளுடைய இதயத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு. நம்ம இதயம் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு தேவன் ஒருத்தருக்கு தான் தெரியும் கம்ப்ளீட்டா இல்லைங்களா. சங்கீதம் 26:2 நம்ம பாக்குறோங்க. சாம் சாப்டர் 26:2, கர்த்தாவே என்னை சோதித்து என்னை பரீட்சியும், என் உள்ளிந்திரங்களையும் என் இதயத்தையும்
புடமிட்டருளும். பாத்தீங்களா? என்னோட இதயத்த என்ன பண்ணுங்க? புடமிட்டுங்க அப்டின்ட்டு சொல்றாரு. புடமிட்டு எவ்வளவு தவறான காரியங்கள் இருக்குது அப்டின்றத எனக்கு காட்டுங்கன்னு கேட்கிறாருங்க. நம்ம அப்டி கேட்டிருக்கிறோமா தேவன்கிட்ட? சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் குரோத்ன்றது ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம இதயத்தை ஆராய்ச்சி செய்யாமல் பண்ணவே முடியாது. இல்லைங்களா? தேவன்கிட்ட கேட்டுட்டே இருக்கணுங்க. என்கிட்ட தவறான மோட்டிவ்ஸ் இருக்குதா? என்கிட்ட தவறான விஷயங்கள் இருந்தா அத சுத்திகரியும். இசோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்படின்ட்டு தாவீது ராஜா தேவன்கிட்ட ஜெபம் பண்றாருங்க. நம்ம அப்படி கேட்டிருக்கிறோமா? பேச்சிலையும், செயலிலையும், என்னுடைய யோசனையிலையும் நான் பரிசுத்தமா இருக்கிறோம் தேவனே, என்னை சுத்திகரியும். தாவீது சிறந்த எக்ஸாம்பிளுங்க இதுல. எவ்வளவு வசனங்கள் இருக்குது தெரியுங்களா? ஏன்னா ஆராய்ச்சி செய்யுங்க. எனக்குள்ள தவறான விஷயங்கள் இருந்தா வந்து அதை காட்டுங்க தேவனேன்னு கேட்கிறாரு. நம்ம கேட்கிறோமா? இன்னொரு வசனத்துல கூட இதே மாதிரி பேசுறாருங்க. சங்கீதம் 139 23 24 சாம் சாப்டர் 139 23 and 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாத்தீங்களா? என்னை ஆராய்ச்சி பண்ணுங்க, என் இதயத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. என்கிட்ட தவறான பொல்லாப்பான வழி இருந்தா என்னை வந்து சீர்திருத்துங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. இப்படி கேட்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகளோட மைண்ட் செட் இப்படித்தான் இருக்கணும். என்கிட்ட தவறான விஷயம் இருக்குதா? உள்ளத்துல கூட நான் வந்து தப்பு நினைக்கிறேன் மத்தவங்களுக்கு. இந்த மாதிரி நெகட்டிவான கேரக்டர் என்கிட்ட இருந்தனா தேவன் என்னை வந்து சுத்திகரிங்க தேவனே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டு இருக்கிறோம் தேவன் கிட்ட. அந்த டிட்டர்மினேஷன், அந்த வாஞ்சை எவ்வளவு இருக்குது இல்லைங்களா? சோ பிராக்டிக்கலா நம்ம எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி ஃபியூ மினிட்ஸ், சில நிமிஷங்கள் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சைலண்டா நம்மளுடைய லைஃப் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். இவ்வளவு வருஷம் ஆயிருக்குது சத்தியத்துல வந்து, எவ்வளவு வந்து உண்மையில வந்து நம்ம பெருகி இருக்கிறோம். நம்ம கிட்ட பாவங்கள் இருக்குதா? தவறான வழிகள்ல இருக்கிறோமா? இன்னுமே வந்து உலகத்தை போற வாழ்ந்துட்டு இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தேவனே, இன்னும் என் லைஃப்ல எதெல்லாம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் எனக்கு காட்டுங்க தேவனே. சில சமயம் அது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது தேவனே. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எனக்கு வந்து உணர வைங்க தேவனே. நீங்க அந்த ரியலைசேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கணும். இல்லைங்களா? எழுதி வைக்கணுங்க. நமக்கு நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய மோட்டிவ்ஸ் எப்படி இருக்குது, நான் எதுல எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். சில பேர் வந்து சில பாவத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியாம. சோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நம்ம கிட்ட இருக்குதான்ட்டு எழுதி வச்சுட்டு தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுங்க. யாராவது கரெக்ட் பண்ணும் போது நம்ம அதை ஏத்துக்கணும். சரிங்களா? வேதத்தின் மூலியமா தேவன் வந்து கரெக்ஷன் பண்ணும் போது நம்ம அதை ஏத்துக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம கிட்ட தவறான ஆட்டிடியூட் இருக்கும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாதுங்க. நான் வந்து கெட்டவங்களுக்கு கெட்டவன், எப்படி கெட்டவங்க வந்துக்கு நான் வந்து கெட்டவன், நல்லவங்களுக்கு நல்லவன், அப்படியெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவர் இருக்கக்கூடாது சகோதர சகோதரி. எல்லார்கிட்டயும் நம்ம வந்து நல்லவங்களா தான் இருக்கணும். தீயோருக்கு கூட நல்லது செய்யணும் அப்படின்னு தான் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆட்டிடியூட் வந்து உலகத்தார் போல இருக்கக்கூடாது. இல்லைங்களா? தவறான ஆட்டிடியூட் இருக்கும்போது அதை தேவன் கிட்ட சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சத்தியத்துல வந்து நம்ம நடக்கணும். உலகத்தார் போல நடக்கக்கூடாது. நமக்கு தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சத்தியத்தின் அடிச்சுடல்ல தான் நம்ம வந்து நடக்கணும். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம், சாம் சாப்டர் 26:3ல, உமது கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உமது சத்தியத்திலேயே நடக்கிறேன். பாத்தீங்களா? எதுல நடக்கிறாரு? சத்தியத்துல நடக்கிறாரு. நம்ம எதுல நடக்கிறோம்? இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை தான் நம்மள வந்து கைட் பண்ணணும். நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வசனத்துக்கு பிரகாரமா நம்ம எடுக்கிறோமா அப்படின்ட்டு யோசிச்சு எடுக்கணும். வசனம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல. அப்பதான் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது சரியா தவறான்ட்டு. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், எல்லாமே கரெக்ட்ன்ற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துப்போம். வசனத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, வசனத்தை வந்து எவ்வளவு நம்ம இதயத்தின் பலைகளை எழுதி வச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து தவறான டிசிஷன் எடுக்காதபடிக்கு நம்ம எச்சரிப்பா இருப்போம். இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேர்ல்டு ட்ரெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குதுங்க. உலகமே ஒரு வழியில இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய வசனத்துக்கு தான் இடம் கொடுக்கணுங்க சகோதர சகோதரி. சங்கீதம் 119 105 சாம் சாப்டர் 119 105 தாவீது இப்படியாக சொல்றார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனம் தான் கால்களுக்கு தீபங்க, வேற எதுவுமே இல்லை இல்லைங்களா? தானியேல் வந்து பாபிலோன்ல இருந்தார், அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. இவங்க வந்து தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா? வேத வசனத்துக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம். வசனங்கள் நல்லா அறிந்தவர்களா இருந்தாருங்க சகோதர சகோதரி. அதனால அதுக்கு எதிராக செயல்படல. அவங்க மனசு வந்து ஒத்துக்கவே இல்லை இல்லைங்களா? அசுத்தப்படாதபடிக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனம் நிறைய பேர் அந்த ஊர்ல இருந்தாருங்க இவங்க வயசுல. ஆனா அவங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்க அவங்க லைஃப்ல. நம்ம லைஃப்ல வந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்ம பாவத்தை விட்டு
விலகி இருப்போங்க சகோதர சகோதரி. ஸோ பிராக்டிகலா தினசரி எப்படி நம்ம இத செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பைபிள வந்து டெய்லி படிக்கணும். இல்லைங்களா? கொஞ்சம் வசனமோ, ஜாஸ்தி வசனமோ. ஆனா படிக்கிறத மட்டும் விட்டுடக்கூடாது. அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணுங்க, டெய்லி லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணணும். இல்லைங்களா? வசனத்த படிச்சேன். படிச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. இத எந்தெந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, அதுக்கு ஏற்றபடி வாழணுங்க. டிசிஷன்ஸ் வந்து சத்தியத்தின் அடிப்படையில எடுக்கணும். ஃபீலிங்ஸின் அடிப்படையில எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஏராளமான ஃபீலிங்ஸ் வருங்க. இல்லைங்களா? மாம்சீகமான ஃபீலிங்ஸ் வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. சத்தியத்தின் அடிப்படையில நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கணும். மெமரைஸ் பண்ணணுங்க வசனங்கள்ல. இல்லைங்களா? மனசுல வந்து நெறைய வசனங்கள் அப்படியே டக்குன்னு ஞாபகம் வரணும். இல்லைங்களா? ஏதோ ஒரு யோசனை வருது நமக்கு. டக்குன்னு வசனம் வரணும். இது வந்து தவறான யோசனை. வேதத்தின் அடிப்படையில இது அருவருப்பு. நான் இப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா வசனம் இப்படி சொல்லுதுன்ற எண்ணம் நம்மளுக்கு வரணும். இல்லைங்களா? நம்ம மனசுல வந்து ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கணும். அது என்னன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை இதுக்கு என்ன சொல்லுது? நான் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதுதான் வந்து யோசிக்கணுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேனா? தேவனோட வசனம் இந்த விஷயத்துல என்ன சொல்லுது? நான் வந்து ஸ்மோக் பண்ணலாமா? ட்ரிங்க் பண்ணலாமா? உலகத்தார் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க. வேதத்தின் அடிப்படையில இது கரெக்ட்டா? உலகத்தார் வந்து டைம வந்து இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றாங்க. என்டர்டெயின்மென்ட் பண்றாங்க. சினிமா பார்க்குறாங்க. அருவருப்பான காரியங்கள வந்து பார்க்குறாங்க. டபுள் மீனிங் விஷயத்த வந்து பார்க்குறாங்க. இது வந்து கரெக்ட்டா? வேதத்தின் அடிப்படையில? இல்ல தேவன் அருவருப்புன்னு சொல்ட்டா? அதுலேருந்து விட்டு நம்ம விலகி இருக்கணுங்க. கேள்வியே கேட்கலன்னு வச்சுங்களேன், எல்லாமே வந்து நார்மலா தான் இருக்கும். ஏன்னா உலகத்தார் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. பொய் சொல்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இல்லைங்களா? ஏன் தெரியுங்களா? வேதத்தின் அடிப்படையில வாழல. வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்ல. அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் கூட இன்னைக்கு நெறைய பேர் வந்து பொய் சொல்றாருங்க. இல்லைங்களா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது சகோதர, சகோதரி. 4வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில தவறான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். அத எல்லாத்தையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா? நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம போல இருப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்க வந்து உலகத்தின் அடிப்படையில வந்து ஒரு விஷயத்த வந்து பார்ப்பாங்க. நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கிறவங்க. நம்ம அவங்கள போல வந்து இருக்கக்கூடாதுங்க. நம்ம அவங்களோட ட்ரெண்ட வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். சாம் சாப்டர் 26, 4 and 5. வீணரோடு நான் உட்கார்வதில்லை. வஞ்சகரோடு நான் கலக்க மாட்டேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கின்றேன். துன்மார்க்கரோடு நான் உட்காரேன். பாத்தீங்களா? இவங்க கூட நான் சேர்றது இல்லைன்ட்டு தாவீது ராஜா தெளிவா சொல்றாருங்க. வீணரோட நான் வந்து உட்காருறது இல்ல. வஞ்சகம் பண்றவங்களோட நான் கலக்க மாட்டேன். பொல்லாதவங்க கூட நான் வந்து தூரமா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கிறோங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்குற எல்லா விஷயமும் நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. சோசியல் மீடியால நம்ம பார்க்குற போஸ்ட்டு இல்லைங்களா? இன்டர்நெட்ல நம்ம பார்க்குற விஷயம், நம்ம பார்க்குற மூவிஸ், நம்ம கேட்குற மியூசிக் இது எல்லாமே வந்து நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது வந்து தேவனுடைய வழியில நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? இல்ல சாத்தானின் வழியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? யோசிச்சு பார்க்கணுங்க. நம்மளுடைய என்வாயர்ன்மெண்ட், நம்மளுடைய கேரக்டர் வந்து ஷேப் பண்ணுது. இது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க பேசுற மாதிரி, அவங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி, அவங்க யோசிக்கிற மாதிரி நம்மளும் வந்து ஆயிடுவோம். அதனால ரொம்ப வைஸா வந்து நம்ம சூஸ் பண்ணணுங்க. இல்லைங்களா? நீதியின் வழியில யார் நம்மள வழிநடத்துறாங்க, அப்படிப்பட்ட ஜனங்களோட நம்ம வந்து பழகணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தாவீது இப்படியாக சொல்றாரு. சாம் சாப்டர் 1 வெர்ஸ் 1ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாத்தீங்களா? இப்படிப்பட்டவங்களோட சேராமல் இருக்கிறவங்க தான் பாக்கியவான்ட்டு வேத வசனமே சொல்லுதுங்க. யோசேப்போட எக்ஸாம்பிள வந்து நம்ம பார்க்கலாம். அவர் நினைச்சிருந்தா அந்த போட்டிஃபரோட மனைவி கூட சந்தோஷமா தவறு பண்ணிட்டு இருந்திருக்கலாம். லக்ஸூரியஸா வந்து வாழ்ந்திருக்கலாம். யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு அந்த மனப்பான்மை இல்லங்க. நான் எப்படி என்னுடைய தேவனுக்கு விரோதமா இந்த ஒரு பாவத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிறாரு. சோ நம்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எது வந்தாலும் பரவாயில்ல. யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் வந்து கரெக்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும். தவறான ஜனங்கள் கூட நான் பழகக்கூடாது. அவங்க அருவருப்பு தான் பண்றாங்க. கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நெகட்டிவா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நானும் அவங்கள விட்டு தூரமா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான விஷயங்க. பிராக்டிகலா இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தினசரி வாழ்க்கையில நம்மளோட டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அந்த டைம வந்து தவறான ஜனங்கள் கூட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இல்லைங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத பார்க்குறோம்? எத கேட்கிறோம்? ஆன்லைன்ல வந்து யார ஃபாலோ பண்றோம்? ஆன்லைன்ல எந்த மாரி போஸ்ட்டுங்கள பார்க்குறோம்? யார வந்து ஃப்ரெண்ட்ஸா வச்சுட்டு இருக்கிறோம்? எந்த மாரி போஸ்ட்டுங்கள வந்து லைக் பண்றோம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்களா? ஸோ என்ன மாரி ஃப்ரெண்ட்ஸ வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மள வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு யார் வந்து எடுத்து செல்றாங்களோ, அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ வந்து நம்ம சூஸ் பண்ணணும்.
இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம காசிப்ப அவாய்ட் பண்ணணுங்க. நெகட்டிவிட்டிய அவாய்ட் பண்ணணுங்க. டிஸ்ஹானஸ்டிய வந்து அவாய்ட் பண்ணணுங்க சகோதர சகோதரி. சரிங்களா? சில சகோதர சகோதரி இருப்பாங்க. அவங்க பேசுறது ஃபுல்லா நெகட்டிவா இருக்குது. தவறான விஷயங்கள பேசுறாங்க. இல்லைங்களா? வேதத்தின் அடிப்படையில அவங்க வந்து பேசலனாக்கா, கண்டிப்பா வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணணுங்க. அவங்க கிட்ட பொய் இருக்குதா? அவாய்ட் பண்ணணும். அவங்க கூட சேர்ந்து நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளோட லைஃப்பும் அதே போல ஆயிடுங்க. யாரு ஒருத்தரு சகோதர சகோதரி ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்துருக்கிறாங்களோ, அவங்க வந்து மத்தவங்கள பத்தி சும்மா தப்பா பேசுறது, ஒருத்தவங்கள வெறுக்கிறது, காசிப் பேசுறது, இந்த மாதிரி காரியங்கள வந்து நிச்சயமாக பண்ண மாட்டாருங்க. இல்லைங்களா? நம்ம வந்து பர்சனலா ஒரு பவுண்டரி வச்சுக்கணுங்க. ஒரு எல்லைய வச்சுக்கணும். அந்த எல்லைய மீறி நம்ம வந்து போகக்கூடாதுங்க. எல்லைய மீறி வந்து கான்வர்சேஷன் வந்து வச்சுக்க கூடாதுங்க. எல்லைய மீறி வந்து ஒருத்தர்கிட்ட ஓவரா போயிட்டு பழகக்கூடாது. அது எப்பவுமே வந்து ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். அன்லெஸ் அவங்க வந்து ஆவிக்குரிய விஷயத்துல நல்லா வளர்ந்தவங்களா இருந்தா பரவாயில்ல. இல்லைங்களா? உலகத்தார்கிட்ட நம்ம ரொம்ப ஓவரா மிங்கல் ஆகக்கூடாதுங்க சகோதர சகோதரி. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணோங்க. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். சாம் சாப்டர் 26:6ல நான் குற்றம் எல்லாம் இல்லை என் கையை கழுவி கர்த்தாவே உம்முடைய பலிபீடத்தை சுற்றி வருகின்றேன். பாத்தீங்களா? ஐ வில் வாஷ் மை ஹேண்ட்ஸ் இன் இன்னசென்சின்றார். நம்ம கைகள் சுத்தமா இருக்கணுங்க. கைகளை நம்ம வந்து சோப் போட்டு கை கழுவு அப்படின்றத பத்தி அவர் பேசிட்டு இல்ல. எதை பேசுறாரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய செயல்களை பத்தி பேசுறாருங்க. செயல்கள், நம்ம சிந்திக்கிற விஷயம் 2மே பரிசுத்தமா இருக்கணுங்க. தேவன் உள்ளத்திலயும் பரிசுத்தத்தை விரும்புறாரு. வெளிரங்கமான விஷயத்தையும் பரிசுத்தமா இருக்கணுங்க. பரிசுத்தமான அலங்காரம் இருக்கணுங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, நம்ம வெளிரங்கமா ட்ரெஸ் எப்படி போட்டா என்ன இருக்குது? நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கிறோம்? ஏன்னா தேவன் உள்ளத்தான தானே பாக்குறாரு. அப்படின்னா எப்படி வேணா இருக்கலாம் தானேன்ட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. நம்ம பரிசுத்தமான அலங்காரத்தோட தேவன் கிட்ட வரணும். இல்லைங்களா? நம்மள பார்க்கும்போது ஒரு மரியாதை வரணுங்க ஜனங்களுக்கு. இவ்வளவு டீசென்ட்டா ட்ரெஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டட் குத்துறது காதுல, கையில வந்து தேவையில்லாத இது போடுறது, டாட்டூ குத்துறது, முடிய வந்து வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் பண்றது, பேண்ட் கிழிஞ்ச பேண்ட் போடுறது, இதெல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமா பண்ண மாட்டாங்க. பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இல்லைங்களா? உள்ளத்திலேயே அவசியம், வெளிரங்கமான விஷயத்திலேயும் வந்து அவசியங்க. யாரும் வந்து நம்மள பார்த்து இருடலா வர மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது. செயல்கள் செய்யக்கூடாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஜேம்ஸ் சாப்டர் 4:8ல தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாத்தீங்களா? இதயத்தை பரிசுத்தமாக்குங்க. கைகளை வந்து சுத்திகரியா அப்படின்ட்டு சொல்றாங்க. சாமுவேலோட எக்ஸாம்பிள நம்ம வந்து பார்க்கலாங்க. அவங்க தாய் என்ன பண்றாங்க? ரொம்ப சின்ன வயசுல தேவனுடைய ஊழியத்துக்குன்னு அவரை வந்து அர்ப்பணிச்சிடுறாங்க. அவரோட லைஃப் அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டு காட். எந்த ஒரு தவறும் அவரோட லைஃப்ல நம்ம பார்க்க முடியாது. அப்படி நம்ம ஒரு பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழணுங்க. எந்த ஒரு பிளெமிஷும் நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடாது சகோதர சகோதரி. பிராக்டிக்கலா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவம் பண்ணிட்டா இம்மீடியட்டா போயிட்டு என்ன பண்ணணுங்க? கன்ஃபஸ் பண்ணிடணும். அதை மறைக்கணும்ட்டு நினைக்க கூடாது. எல்லாமே தேவன் அறிவாருங்க. நம்ம ஒருத்தருக்கு விரோதமா தவறு செய்யும் போது அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இல்லையா? சோ டெம்டேஷன் எங்கெல்லாம் வருதோ அந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுங்க சகோதர சகோதரி. டிசிப்ளினை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுங்க தினந்தோறும். அது சிந்தையிலையும் சரி, பேச்சுலையும் சரி, ஆக்ஷன்ஸ்லயும் சரி. டிசிப்ளின் டிசிப்ளின் இல்லைன்னா கிறிஸ்டியன் வாழ்க்கை வந்து ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சி அடைய முடியாது. தேவனுக்கு உகந்த கனிகளை வந்து நம்ம கொடுக்க முடியாது. பவுல் என்ன சொல்றாருங்க? நம்ம அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெற போகின்றோம். அதனால நம்ம எவ்வளவு வந்து செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும்னு சொல்றாரு. எல்லா விஷயத்திலயும் இச்சை அடக்கமா நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நம்மளுடைய என்வாயர்மெண்ட் வந்து கிளீனா இருக்கணுங்க. ஆவிக்குரிய விஷயத்திலயும் சரி, பிசிக்கலாவும் சரி. சரிங்களா? சின்ஃபுல்லான ஹேபிட்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஜெபம் பண்ணணும், தேவனை வர்ஷிப் பண்ணணும். சரிங்களா? தேவனுக்கு வந்து டைம் அதிகமா கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து தவறான விஷயத்துல இருந்து வெளியே வரலாங்க. பரிசுத்தம் ஆயிட்டே இருக்குங்க நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ இதை வந்து பிராக்டிக்கலா தினசரி நம்ம வந்து பண்ணோம். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிரசனத்தை நம்ம வந்து விரும்பணுங்க. இந்த உலகத்துல 1000 இடங்கள் இருக்குதுங்க. இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள், மனசுக்கு இதமான இடங்கள் 1000 உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகம் மாரி எங்குமே நம்மளுக்கு நிம்மதி கிடைக்காதுங்க. அங்கதான் நம்மளுக்கு சந்தோஷம் வரணும். அதுதான் வந்து நம்ம லவ் பண்ணணும். சங்கீதம் 26:8ல, சாம் சாப்டர் 26:8ல, கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தின் வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கி இருக்கும் இடத்தையும் நேசிக்கிறேன். பாத்தீங்களா? he loves the place of God. தேவனுடைய பிரசனம் எங்க இருக்குதோ அததான் அவர் வந்து நேசிக்கிறாரு. தேவனுடைய பிரசனம் உலகம் ஃபுல்லா இருக்குதுங்க. ஆனா சபை கூடுதல் பண்றோம் இல்லைங்களா? அங்க வந்து அவரோட மகிமை வேற லெவல்ல இருக்கும். எங்க 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்துல
கூடுறாங்களோ அங்க நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா? நம்மளோட இதயம் தேவனையே வந்து லாங் பண்ணுங்க, தேவனையே வந்து ஏங்கணும், தேவனோட பிரசனத்தை வந்து ஏங்கணும். எப்படின்னாக்கா வர்ஷிப் மூலியமா, பிரேயர் மூலியமா, ஃபெலோஷிப் மூலியமா, இப்படிதான் வந்து தேவனுடைய பிரசனத்தை வந்து நம்ம நாட முடியும். சகோதர சகோதரி, இது வந்து நம்ம விட்டு விடக்கூடாதுங்க. தாவீது ராஜாவோட எக்ஸாம்பிளை வந்து நம்ம பார்க்கலாங்க. எந்த அளவுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை வந்து அவர் நாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். சாம் சாப்டர் 27:4ல கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஆயுளுள்ள நாள் எல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாத்தீங்களா, ஆயுளுள்ள நாள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருக்கவே நான் வந்து நாடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப மரியாள் மார்த்தாள் இருந்தாங்க. மரியாள் எதை தேர்ந்தெடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை வந்து தேர்ந்தெடுத்தாருங்க. இயேசு கிறிஸ்துவோட பாதப்படியில உட்காந்து வசனத்தை கேட்கணுன்றதவே தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி மனசு நமக்கு இருக்கணுங்க சகோதர சகோதரி. அதுதான் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து நித்திய ஜீவனுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். பிராக்டிக்கலா தினசரி வாழ்க்கையில இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி ஒரு ஃபிக்ஸ்டு டைமை வந்து வச்சுக்கணுங்க ஜெபம் செய்யறதுக்கு, தேவனை வந்து ஆராதனை செய்வதற்கு இல்லைங்களா? அந்த ஜெபத்தின் நேரத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. என்ன ஆனாலும் டெய்லி ஜெபத்தோட தான் வந்து ஒரு நாள் விடியணும் நம்மளுக்கு இல்லைங்களா? சபை கூடுதலை வந்து விட்டு விடக்கூடாது. 2வது, 3வது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுல வந்து ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் தேவனை ஆராதனை செய்வதற்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்தை எப்பவுமே வந்து தேவனுடைய மியூசிக்கை வந்து கேட்டுட்டே இருக்கணுங்க இல்லைங்களா? தேவனுடைய பாட்டுகளை வந்து கேட்டுன்னு வச்சிங்களேன், இதயத்துக்கு வந்து ரொம்ப ஆறுதலை தரும். தேவன் மேல இருக்கின்ற அந்த பக்தி வைராகம் வந்து கூடும் நமக்கு. தேவன் கிட்ட த்ரூ அவுட் டே கம்ப்ளீட்டா வந்து தேவன் கிட்ட ஜெப சிந்தையோட நம்ம இருக்கணுங்க. வெறும் ஃபார்மலா ப்ரேயர் பண்றது மட்டும் இல்ல, தேவன் கிட்ட வந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் நம்ம அப்பாங்க. அவர்கிட்ட எப்போதுமே நம்ம வந்து பேசிட்டே இருக்கணும். 7வது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பப்ளிக்கா தேவன் என்ன பண்ணாங்க, ஆராதனை செய்ய வேண்டும். இதற்கு நம்ம வந்து வெட்கப்படக்கூடாது. பப்ளிக்லி பிரேஸ் காட். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 26:12, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். என்ன சொல்றாங்க, சபைகள்ல நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்ட்டு இல்லைங்களா? தேவன் மேல இருக்கின்ற அந்த அன்பு நிறைய உள்ளத்துல இருந்தா மட்டும் போதாதுங்க, வெளிப்படையா அதை வந்து நம்ம காட்டணுங்க. அது வந்து 4 பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். தேவனை துதிக்கும் பொழுது நம்ம பசங்களும் வந்து அதை கத்துக்குவாங்க. நம்மளை பார்த்து 4 பேருக்கு வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். நம்மளும் இதே மாதிரி தேவனை வந்து துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஆராதனை செய்யணுங்க சகோதர சகோதரி. இதுவும் ஒரு பலியா இருக்குதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எபிரேயருக்கு எழுதும் போது இப்படியாக சொல்றார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, ஹீப்ரூஸ் சாப்டர் 13:15, அவர் மூலமாய் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு துதிபலிகளை அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளை செலுத்தக்கடுவோம். பாத்தீங்களா, எப்போதுமே செலுத்தணுங்க இது. சங்கீதம் 34:1 என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், துதி எப்போதுமே என்னோட வாயில இருக்கும்னு சொல்றாருங்க. என்னோட வாயில என்ன இருக்குது? தவறான வார்த்தைகள் இருக்குதா? கேலி பரியாசம் இருக்குதா? தேவனை துதிக்கும் துதிதான் இருக்கணுங்க. தேவனை உயர்த்தும்படி நம்ம பேசணும். மற்றவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி வார்த்தைகளை பேசணுங்க. தேவனுடைய நல் வார்த்தைகளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாருங்க தவறான வார்த்தைகள் பேசுறதுக்கு, கேலி பரியாசம் பண்றதுக்கு. நம்மளோட வேலை அது அல்ல இல்லைங்களா? பிராக்டிக்கலா தினசரி வாழ்க்கையில இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நம்மளுடைய சாட்சிகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்போ தேவனோட நாம என்ன பண்ணுவோம், மகிமைப்படணும். இதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு கொடூரமான தவறான வழிகள்ல இருந்த என்னையே வந்து தேவன் இப்படி மாத்தி இருக்கிறாரு, எனக்கு ஒரு டேலண்ட்டுமே இல்லை, தேவன் வந்து என்ன இப்படி யூஸ் பண்றாரு அப்படின்ட்டு மத்தவங்க நம்ம சொல்லும் போது அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குங்க மத்தவங்களுக்கு. 2வது வந்து தேவனுடைய நன்மைகளை மத்தவங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா தேவன் கோடிக்கணக்கான நன்மைகளை நம்ம வாழ்க்கையில பண்ணியிருக்கிறார், உயிரை வந்து காப்பாத்தி இருக்கிறார். ஓப்பே இல்லாத சுச்சுவேஷன்ல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், இதை வந்து ஷேர் பண்ணுங்க. 3வது வந்து வர்ஷிப் பண்றோம் இல்லைங்களா, தேவனை ஹோல் ஹார்ட்டடா பண்ணுங்க, ஏனோ தானோன்ட்டு பண்ணக்கூடாதுங்க இல்லைங்களா? ஆவியில வந்து அனலாய் இருந்து வந்து நம்ம பண்ணணும். 4வது வந்து மத்தவங்களை என்கரேஜ் பண்ணணும். வசனத்தை வச்சு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரும். ஏன்னா ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல போயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஓப்பன்ல நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு நம்ம என்னோட வாழ்க்கையில இது நடந்தது பிரதர், இந்த வசனத்தை நான் படிச்சேன், தேவன் அதே போல என்னை வந்து வழி நடத்தினாரு, கவலைப்படாதீங்க, தேவன் நிச்சயமா உங்களையும் வழி நடத்துவார் பிரதர் அப்படின்ட்டு வசனத்தை வச்சு நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வரணும். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா,
சோசியல் மீடியா எதற்காக நம்ம யூஸ் பண்றோம்? ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. எதற்காக பயன்படுத்தணும்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்றதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. மத்தவங்களுக்கு அது பிரயோஜனப்படும்படியாக நம்ம பயன்படுத்தினாங்க. வெறும் நம்ம செல்ஃபி எடுத்துட்டு, நான் இங்க போனேன், அங்க போனேன் இல்லைங்களா? இந்த வீடு கட்டியிருக்கிறேன். இதுவே காமிச்சுட்டு இருந்தா, மத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அதுல? இதே நாள் தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து போடும்போது, அதுல வந்து பிரயோஜனம் இருக்குதுங்க சகோதர சகோதரி. இப்படியாக வந்து நம்ம செய்யலாம். அப்போஸ்தலனாகிய பவுல கூட நம்ம பார்க்கலாம். அவரும் சைலஸும் ஜெயில்ல இருக்கும்போது தேவனை துதிச்சு பாடுறாருங்க. அங்கேயும் வந்து சும்மா இருக்கல. மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்சியை வந்து அவங்க வந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி இருக்கணுங்க சகோதர சகோதரி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி. தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.